ரமலானுடைய இறுதி நாளில் சற்குடை நாளாக அறிவிப்பு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் வரை சவுதி போன்ற நாடுகளில், சவுதி, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் குறை தென்பட்டதன் அடிப்படையில் நம்மிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் திங்கட்கிழமையில் ஹஜ் ஒன்றாக கருதி ஒருவர் செவ்வாய்க்கிழமையை அரபாவுடைய நாளாகவும் அதற்கு அடுத்த நாளாகிய புதன்கிழமை ஹஜ்ஜுடைய கிரிகைகளையும் கொண்டாடியிருக்கிறார்கள். ஹாஜிகள் காபாவில் மொத்தமான நகரத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் செவ்வாய்க்கிழமை அரபாவுடைய நாளாகவும் புதன்கிழமை யௌமுன் நஹர் என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜினுடைய நாளாகவும் அங்கே அனுஷ்டிக்க இருக்கிறார்கள். அதற்குரிய இபாதத்துகளை நம்முடைய ஹாஜிகள் நிறைவேற்ற இருக்கிறார்கள். நாம் இங்கே பெரிய பார்க்கப்பட வேண்டிய நாளாக அதே ஞாயிற்றுக்கிழமை தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிறை தென்படவில்லை என்ற காரணத்தினால் துல்காதா மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து, திங்கட்கிழமையில் 30ஆக பூர்த்தி செய்து, செவ்வாய்க்கிழமை முதல் ஹஜ் மாதத்தினுடைய 1ஆம் நாளாக அறிவிப்பு செய்யப்பட்டது. அந்த நாளை நாம் ஹஜ்ஜுடைய வக்கத்தில் அறிவிப்பு செய்திருக்கிறோம். செவ்வாய்க்கிழமையில் ஒன்றாக ஹஜ் மாதத்தினுடைய 1ஆம் நாளாக கணக்கெடுக்கிற போது வருகிற விதங்கிழமை நமக்கு அரபாவுடைய நோக்கு நோக்கப்பட வேண்டிய நாள். அதன் அடுத்த நாளாகிய வியாழக்கிழமை ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜு பெருநாளுடைய நாளாக ஏற்கனவே நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். தகவலுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்திருக்கிறோம். ஆக ஹஜ் மாதத்தினுடைய இறைத்தூதர் சிலாகித்து சொன்ன 10 நாட்களில் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். 12 நாட்கள் கடந்த நிலையில் ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அந்த புனிதமான நாட்களில் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சிலவற்றை இவ்வாறு தேர்வு செய்து சிலாகிப்பதும் அதற்கு சிறப்பு தன்மைகளை கொடுப்பதும் இறைவனுடைய நியதிகளில் உள்ளது. அல்லாஹ் தான் நாடியதை படைப்பார். நாடியதில் சிலதை சிறந்ததாக தேர்வு செய்கிற உரிமையும் அந்த அல்லாஹ்விற்குத்தான் இருக்கிறது. மனிதர்களாகிய அவர்களுக்கு எதிலும் புனிதத்தையோ சிறந்ததையோ தேர்வு செய்யும் உரிமை அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் மாதங்களில் சிறந்த சில மாதங்களை தேர்வு செய்திருக்கிறார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். வாரங்கள் அல்லது நாட்களின் தொகுப்புகளில் சிலவற்றை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், முஹர்ரமுடைய நாட்கள் என்றெல்லாம் கருதப்படுகிற நாட்களின் தொகுப்புகளை சிலவற்றை அல்லாஹ் சிறப்புக்குரியதாக தேர்வு செய்து வைத்திருக்கிறார். அதேபோல் நாட்களில் சிறந்ததையும் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். ஜும்ஆவுடைய நாளை சிறந்த நாளாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் அல்லாஹ் சிறந்ததாக தேர்வு செய்து வைத்திருக்கிறார். அதுதான் தஹஜ்ஜுடைய நேரம். ஒரு நாளுடைய சிறந்த நேரம் எது என்று கேட்டால் தஹஜ்ஜுடைய நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு இருக்கிற சிறப்பு நேரங்களில் வேறு எதற்கும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மகத்துவத்தை, ஒரு சிறப்பை தஹஜ்ஜுடைய நேரத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லா படைப்புகளிலுமே இறைவன் சிறந்த ஒன்றை தேர்வு செய்து வைத்திருக்கிறார். மனிதர்களின் புனிதர்களாக அவுலியாக்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். அவுலியாக்களில் சிறந்தவர்களாக நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். நபிமார்களில் சிறந்தவர்களாக ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். ரசூல்மார்களில் சிறந்தவர்களாக உலுல் அஸ்மகளை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். இடங்களில் சிலவற்றை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நேரங்கள், நாட்கள் சிலாகிக்கப்பட்டது, சிறப்புப்படுத்தப்பட்டது என்பது போல இறைவன் சில இடங்களையும் தேர்வு செய்து சிலாகித்திருக்கிறானா இல்லையா? அதற்கு முக்கியத்துவம் தருகிற, அதற்கு மகத்துவம் செலுத்துகிற ஒரு நாளாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாட்களை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அங்கே காபத்துல்லாஹை, அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளை, மினாவை, அரபாவை என்று சிலாகிக்கப்பட்ட சில இடங்களை தரிசனம் செய்கிறார்கள்.
அங்கே நின்று வழிபாடுகள் செய்கிறார்கள், திக்ருகள் செய்கிறார்கள், துஆக்கள் செய்கிறார்கள், சை செய்வதற்காக மஸ்ஆவிற்கு செல்லுகிறார்கள், மதீனாவை பார்வையிடுவதற்கு செல்லுகிறார்கள், மஸ்ஜித் நபவிக்கு செல்லுகிறார்கள். இதெல்லாம் இடங்களில் இறைவன் தேர்வு செய்த இடங்கள். நாம் இங்கே தொழுவது போல நன்மை கஅபத்துல்லாஹ்வில் தொழுகிற தொழுகையினுடைய நன்மை, நாம் இங்கே தொழுகிற தொழுகையினுடைய நன்மை போன்றதல்ல மஸ்ஜித் நபவியினுடைய நன்மை. எனவே இதைவிட 1000 மடங்கு நன்மைகளை பெற்றுத் தருகிற, லட்சம் மடங்கு நன்மைகளை பெற்றுத் தருகிற இடங்களுக்குத்தான் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நமக்கு பரிச்சயமானவர்கள் எல்லாம் இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். அது இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான். அதுதான் அல்லாஹ் திருமறையில் ரப்புக யக்லுகு மா யஷா வ யக்தார், அல்லாஹ் நாடியதை படைப்பான், நாடியதில் சிறந்ததை தேர்வு செய்கிற உரிமையும் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. வமா கான லஹுமுல் ஹியரா, மனிதர்களாகிய உங்களுக்கு அது போன்ற உரிமை இல்லை. சுப்ஹானல்லாஹ் வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹ் இவர்கள் எதை இணையாக துணையாக இறைவனுக்கு கற்பனை செய்து வைத்திருக்கிறார்களோ அதை விடவெல்லாம் உன்னதமானவன். ஆக இதில் இறைவன் தேர்வு செய்திருக்கிற இந்த 10 நாளுடைய மகத்துவத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குறிப்பிட்டு திருமறையினுடைய பல்வேறு வசனங்களில் இந்த சீசனை நன்மைக்குரிய புண்ணியத்திற்குரிய இறைவனுடைய நெருக்கத்தை அடைவதற்கு ஏற்ற ஒரு பருவகாலமாக அல்லாஹ் இதை ஏற்படுத்தி தந்திருப்பதை பல வசனங்களில் அல்லாஹ் சுட்டிக் காட்டுகிறான். அறியப்பட்ட அந்த நாட்களில் அல்லாஹ் அவர்கள் திக்ர் செய்ய வேண்டும். அவர்களுக்கு கால்நடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறானா, ரிஸ்காக வழங்கியிருக்கிறான் அல்லவா, அதை நினைத்து அல்லாஹ்விற்கு அந்த குறிப்பிட்ட நாட்களில் அறியப்பட்ட சில நாட்கள், இந்த அறியப்பட்ட நாட்கள் எது என்று கேட்டால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இங்கே திக்ர் செய்யும்படி இறைவன் சொல்லுகிற இந்த நாட்கள் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது அல்லவா, இந்த நாட்களை தான் இறைவன் குறிப்பிட்டு ஐயாமம் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லாரும் துல்ஹஜ் மாதம் புனிதத்திற்குரிய மாதம் என்பது நாம் ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் மாதங்களை 12 ஆக்கி இருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், அதில் 4 மாதங்களை புனித மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் அந்த புனித மாதங்களில் ஒரு மாதம் தான் துல்ஹஜ் மாதம். இந்த புனிதமிக்க மாதத்தில் கூட மாதமே புனிதமானது, ஆனாலும் அந்த புனித மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களை அல்லாஹ் தேர்வு செய்து நமக்கு தந்திருக்கிறான். எதற்காக? இபாதத்துகள் செய்ய வேண்டும், நல்லறங்கள் அதிகமாக புரிய வேண்டும். துல்ஹஜ் மாதத்தை போலல்ல துல்ஹஜ் மாதத்தை நாம் பார்க்க வேண்டியது. துல்ஹஜ் மாதத்தினுடைய குறிப்பாக இந்த 10 நாட்களுக்கு ஒரு தனி மகத்துவம் இருப்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இருக்கிற அந்த மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்திற்கு இன்றைக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்ல போனால் அறிஞர்கள் மக்கள் எல்லாம் அதை சிறந்த நாட்களாக, ஒரு வகையில் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இருக்கிறது அல்லவா, அதை விட ஒரு வகையில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். எந்த வகையில் அதை குறித்து இமாம் இப்னு தைமியா, ஷைகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். பல்வேறு அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அஷ்ருல் அவாஹிர் என்று கருதப்படுகிற ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இருக்கிறது அல்லவா, ஒரு வகையில் அதைவிட சிறப்புக்குரிய நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதை விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். அன்ன அய்யாம் அஷ்ருல் ஹிஜ்ஜா அஃலல் மின் அய்யாமி அஷ்ர் ரமலான் அல்-அஹீரா, ரமலானுடைய கடைசி 10 நாட்களை விட சிறந்தது ஏதே அதனுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 பகல் நேரங்கள். 10 பகல் நேரங்கள், ரமலானுடைய 10 பகல் நேரங்களை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய பகல் நேரங்கள் இருக்கிறது அல்லவா, பகல் நேரங்களுக்கு துல்ஹஜ் சிறப்பு இருக்கிறது. ரமலானுடைய பகல் நேரங்களை விட, ரமலானுடைய கடைசி 10 நாளுடைய பகல் நேரங்களை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய பகல் நேரங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலும் அதனுடைய இரவு இபாதத்து அங்கே பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதில் செய்யப்படுகிற இபாதத்துகள் எல்லாம் இரவை மையப்படுத்தியதல்ல, பகலை மையப்படுத்திய இபாதத்துகளாக இது இருக்கிற காரணத்தினால்
துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கிற அந்த பகல் நேரங்கள் இருக்கிறது அல்லவா, ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய பகல் நேரங்களை விட சிறந்தது. அதே போலவே கம்பேரிசன் செய்கிறார்கள். ரமலான், ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் இருக்கிறது, அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் இரவுகளை விட, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் இரவுகளை விட ரமலானுடைய கடைசி 10 நாட்களின் இரவுகள் மேன்மைக்குரியது, சிறப்புக்குரியது. ஆக அதை விட இது, இதை விட அது என்று எதையும் வேறுபடுத்தி விடாமல் மிக அழகான முறையில் விளக்கங்களை அறிஞர்கள் மக்கள் இதற்கு தந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் சொல்லுகிற போது, ஏனென்றால் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறப்புப்படுத்தப்பட்டது எதற்காக தெரியுமா? லைலத்துல் கத்ரை கருத்தில் கொண்டுதான். லைலத்துல் கத்ர் என்றால் மதிப்புமிக்க இரவு என்ற அர்த்தம். அந்த லைலத்துல் கத்ர் லைலத்தில் தான் வருகிறது, இரவு நேரத்தில் தான் வருகிறது. எனவே இதை மையப்படுத்தித்தான் அங்கு சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதில் ரமலானுடைய காலங்களில் அந்த இரவுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது. வாஷரிதில் ஹிஜ்ஜா. ஆனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் இருக்கிறது, பகல் நேரங்கள் அதில் இபாதத்துகள் இருக்கிறது. ஏனென்றால் வினாவில் தங்குகிற தர்பியாவினுடைய நாளாக இருக்கட்டும், அதற்கு 9ஆம் நாளாகிய அரபாவாக இருக்கட்டும், நஹருடைய 10ஆம் நாளாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் செய்கிற இபாதத்து இரவில் அல்ல, பகலில் தான் அதிகமாக இபாதத்துகள் செய்கிறீர்கள். எனவே பகல் என்ற அடிப்படையில் வருகிற போது ரமலானை விட இது சிறப்புக்குரியதான். அதை எதையும் மோதாத வகையில் எவ்வளவு அழகான முறையில் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். இதுபோன்ற அன்றைய காலகட்டங்களில் கேள்வி வைத்திருக்கிறார்கள், ஏன் துல்ஹஜ் மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது, அதனுடைய அமல்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அதுபோலவேதான் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்தால் அப்போதும் அப்படித்தான் பேசுகிறீர்கள். எதுதான் சிறப்புக்குரியது என்று சொல்ல வருகிறீர்கள் என்ற கேள்வி நமக்கெல்லாம் தோன்றும் அல்லவா? ஆனால் நம்மில் பலரும் அது குறித்து கேள்வி கேட்பதில்லை. அவர்கள் அப்படி அல்ல, அறிஞர்களை சந்தித்து கேட்பார்கள். என்ற துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள் வந்தால் அது அதுபோல இல்லை என்று சொல்லி பெரிதாக பேசுகிறீர்கள். ரமலானுடைய கடைசி நாட்கள் வந்துவிட்டால் அதையும் சிலாகித்து பேசுகிறீர்கள். எதைத்தான் சிலாகிப்புக்குரியதாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்றால், இரண்டுக்கும் 2 கோணங்களில் சிறப்புகள் இருக்கிறது. இதற்கு இருக்கிற சிறப்பு அதற்கில்லை, அதற்கு இருக்கிற சிறப்பு இதற்கில்லை என்று சொல்லி அழகான முறையில் அறிஞர்கள் மக்கள் அதை விளங்கியது போல விளக்கமும் தந்திருக்கிறார்கள். இது எந்த வகையிலும் ஹதீஸுக்கு முரணான விளக்கமும் அல்ல, குர்ஆனுடைய செய்திகளுக்கு முரணான விளக்கமும் அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நாட்களுடைய சிறப்புகளை, இந்த நாட்களில் பிரத்யேகம் நாம் அமல்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை விளக்குகிற வகையில் வல் ஃபத்ரி வ லயாலின் ஆஷர், ஃபத்ரின் மீது சத்தியமாக, 10 நாட்கள் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, இந்த 10 இரவுகளை குறித்து பெரும்பெரும் முஃபஸ்ஸிர்கள் எல்லாம் விளக்கம் சொல்லுகிற போது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களைத்தான் சொல்லுகிறார்கள். அதற்காக இந்த 10 இரவு என்று வருகிற போது வேறு சிலாகிக்கப்பட்ட 10 இரவுகள் எல்லாம் இதற்குள் வராது என்பதும் பொருள் அல்ல. அல்லாஹ் பொதுப்படையாக 10 இரவுகள் மீது என்று சத்தியமிடுகிறான் என்றால், எதுவெல்லாம் சிலாகிக்கக்கூடிய சிறப்புக்குரிய 10 இரவுகளாக இருக்கிறதோ எல்லா இரவுகளையும் அதை எடுத்துக்கொள்ளும் என்ற அர்த்தத்தில் தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமலானுடைய கடைசி 10 நாட்களை குறித்து அல்லாஹ் இந்த லயாலின் அஷ்ர் என்று சொல்லப்படுகிற 10 இரவுகளின் மீது சத்தியமிட்டதனுடைய சிலாகிப்பு தன்மையை சொல்லுகிறான் என்று எடுத்துக்கொண்டாலும் அது பொருந்தும். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை இறைவன் சொல்லுகிறான் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுவும் பொருந்தும். இரண்டும் 2 கோணங்களில் என்பதை புரிய வைப்பதற்குத்தான் அறிஞர்கள் மக்கள் இந்த விளக்கங்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களுடைய சிறப்பை நமக்கு சொல்லுகிற போது வதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு வசனத்தில் வஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட சில நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் வதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இரண்டுமே இந்த துல்ஹஜ் சம்பந்தமான செய்திகளை, ஹஜ்ஜுடைய செய்திகளை, ஹஜ்ஜுடைய கிரியைகளை பேசுகிற இடங்களில் தான் இறைவன் சொல்லுகிறான். இதைவிட இந்த
துல்ஹஜ் மாதத்திற்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை விளக்குவதற்கு இறைத்தூதர் மிக பட்டவர்த்தனமாகவே சொன்னார்கள். அன்ன அய்யாம் சமாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு மினல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். எந்த நல்லறங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில் செய்கிற நல்லறங்களை விட மிக விருப்பத்திற்குரியது என்று சொல்லிவிட முடியாது. அப்படியானால் நீங்கள் செய்கிற நல்லறங்களில் இந்த நாட்களில், இந்த துல்ஹஜ் மாதங்களில், குறிப்பாக அதனுடைய பணவேலைகளில் நீங்கள் செய்கிற நல்லறங்களுக்கு ஈடாக எந்த நாளும் இல்லை. நான் ஏற்கனவே விளக்கம் சொல்வதன் அடிப்படையில் பார்க்க போனால், ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் பகல் நேரங்களில் இரவை சொல்லவில்லை, பகல் நேரங்களில் செய்கிற அமல்களை விட வேண்டுமானால் இதற்கு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம் யானி அய்யாமுல் அஷ்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அது துல்ஹஜ் மாதத்தினுடைய அய்யாமுல் அஷ்ர், முதல் 10 நாட்கள். கால யா ரசூலல்லாஹ், அங்கேயும் சஹாபாக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நமக்குத்தான் மார்க்கத்தில் அதிகமாக சந்தேகங்களே வருவதில்லை. யாரோ சிலர் எப்போதாவது சந்தேகங்கள் கேட்டால் தான் உண்டு. சஹாபாக்கள் அடிக்கடி செய்வார்கள், மார்க்கத்தை குறித்த தீர்வுகளை, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக சஹாபாக்களின் மேன்மக்களிடத்திலும் கேட்பார்கள். நபி இல்லாத பட்சத்தில், நபி இருக்கிற போது நபியிடத்தில் கேட்டு தெளிவடைந்து கொள்வார்கள். என்ன கேட்கிறார்கள்? வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், ஜிஹாதுக்கு போகிறார் ஒருவர், அதை விடவா துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் என்ன செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் ஜிஹாத் என்பது பின்னாடி வந்து விடுமா? ஜிஹாதை விட இது மேலானது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேட்கிற போது, ஆம், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீ போர் செய்ய புறப்படுவதை விட ஒரு வகையில் சிறந்ததுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நீ செய்கிற அமல்கள் என்பது ஜிஹாது செய்வதை விட ஒரு வகையில் சிறந்தது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு வரையறையும் சொல்லுகிறார்கள். இல்லா ரஜுலன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜஅ மின் ذلك பிஷை. ஆனால் ஒருவர் ஜிஹாதுக்கு புறப்பட்டு போகிறார், அவருடைய உடைமைகளோடு செல்லுகிறார், ஆயுதங்களோடு செல்லுகிறார், அவருடைய தேவையான தளவாடங்களோடு செல்லுகிறார். ஆனால் போருக்கு சென்று அவருடைய தளவாடங்களையும் தொலைத்து விடுகிறார், தன் உயிரையும் மாய்த்துக் கொள்ளுகிறார். இப்படி ஒருவர் ஜிஹாது செய்வாரையானால் அந்த ஜிஹாதுக்கு ஈடானது என்று நான் சொல்ல மாட்டேன். அதற்கு தனி, அதற்குரிய நன்மை, அதற்குரிய மகத்துவம் அது வேறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் உயிரை தியாகம் செய்திருக்கிறார், இரண்டால் உடைமைகளை தியாகம் செய்திருக்கிறார், இறைவனுக்கான எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். அவர் செய்கிற அந்த புண்ணியத்திற்கு நீங்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தில் செய்கிற ஏதோ சில புண்ணியங்கள், அதை விட நீங்கள் செய்கிற இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய புண்ணியம் மேலானது என்று நான் சொல்ல முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் எப்படி அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் செய்கிற தியாகத்தினுடைய வீரியத்திற்கேற்ப அதற்குரிய புண்ணியங்கள் வேறுபடுகிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த காலங்களில் அதிகமாக நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னவென்றால் திக்ருகள் தான். ஏனென்றால் அல்லாஹ் திருமறையில் எதை சொல்லுகிறான்? நான் எதை கருத்தூண்டி இந்த 10 நாட்களில், துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களில் நான் எதை கருத்தூண்டி செய்ய வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அதிகமாக நோன்பிருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். 9 நாட்களுமே நோன்பிருந்ததாக கூட செய்திகள் இருக்கிறது ஹதீஸ்களிலே. சஹாபாக்களில் சிலர் 9 நாட்களுமே நோன்பிருந்ததாக செய்திகள் இருக்கிறது. இந்த நாளுடைய சிறப்பை நாம் அடைய வேண்டும். இந்த நாளுக்கு இவ்வளவு மகத்துவம் இருப்பதை இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி, அல்-ஹாஃபில் இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்தில் சொல்லுகிற போது, வல்லதி யظهر அன் السبب في امتياز அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளுக்கு இருக்கிற இந்த மகத்துவம் எதனால் தெரியுமா என்று சொல்லுகிற போது, لمكان اجتماع امهات العبادات فيه, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் எந்த நாட்களிலுமே இல்லாத வகையில் ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா அந்த சிறப்பு? அதிலே எல்லா கடமையான இபாதத்துகளும் ஒரு சேர வருகிறது. இந்த வாய்ப்பு வேற எந்த நாட்களுக்குமே இல்லை. துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் எல்லா கடமைகளையும் ஒரு சேர வைத்திருக்கிறான். அதிலே நோன்பு இருக்கிறது, அதிலே தொழுகை இருக்கிறது, அதிலே ஸகாத் இருக்கிறது, அதிலே ஹஜ் இருக்கிறது. ரமலானுடைய மாசத்துல ஹஜ் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
ரமலானுடைய மாசத்துல ஜகாத்து கண்டிப்பாக கட்டாயமாக ஜகாத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்ல முடியுமா? ஆனால் தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற வகையில் துல்ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஜகாத் இல்லாவிட்டாலும் கூட ஹஜ்ஜுக்கு வருகிறவர்களுக்காக தான தர்மங்கள் கொடுக்கிற ஒரு வழக்கம் கொண்டு வந்திருந்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகும் அந்த முறை நடைமுறையில் இருந்து வருகிறது. இன்றளவிலும் பலரும் ஹாஜிகளை நியாபகளாக இறைவனுடைய விருந்தினர்களாக கருத்தில் கொண்டு அவர்களை உபசரிப்பதற்காக தர்மங்களை அள்ளி வழங்குகிற காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி ஹஜ் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, இப்படி எல்லாம் கலந்ததாக ஒரு காலகட்டம் இருக்கிறது என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருப்பது போல வேற எங்கும் இருப்பதில்லை. அதனால் தான் இந்த 10 நாட்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பை வழங்கி இருக்கிறார் என்று இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்திலே தெளிவாக இதற்கான காரணத்தையும் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்குத்தான் நமக்கு போக முடியவில்லை என்றாலும் இந்த நாட்களில் ஹஜ்ஜுக்கு ஈடான சில நன்மைகளை நாம் செய்து கொள்ளலாம். ஹஜ்ஜுக்கு கொண்டு செல்லுகிற நன்மைகள், ஹஜ் செய்தவர்களுடைய புண்ணியத்தை பெற்றுத் தருகிற சில நன்மைகளுக்குரிய காரியத்தை நாம் கூடுதலாக செய்யலாம். நாம் ஏற்கனவே ஹஜ்ஜுடைய மகத்துவத்தை பற்றி பேசுகிற போது சொன்ன செய்தி, சென்ற வாரத்தில் சொன்ன ஒரு செய்திதான். ஏழை சஹாபாக்கள் எல்லாம் நபியிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ செல்வந்தர்கள் எல்லாம் எங்களை விட அவர்கள் புண்ணியங்களில் மேல் நோக்கி செல்லுகிறார்களே, நாங்களும் தொழுகிறோம், அவர்களும் தொழுகிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், இதுல எதுவும் தகராறு இல்லை. ஆனால் ஏதோ அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு செல்வத்தின் பொருளால் அவர்கள் எங்களை விட ஒரு வகையில் மேல் நோக்கி செல்லுகிறார்களே, என்ன அது எங்களால் செய்ய முடியவில்லையே? தர்மம் கொடுக்கிறார்கள், செல்வம் இருப்பதனால் தானே, எங்களுக்கு அது இல்லை என்பதனால் செய்ய முடியவில்லை. ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். செல்வம் இருப்பதனால் தானே ஹஜ்ஜுக்கு செல்ல முடிகிறது, எங்களுக்கு அது இல்லாததனால் தானே செல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் பார்த்தாலும் எங்களை விட அவர்கள் உயர்த்தி செல்லுகிறார்கள், மேல் நோக்கி செல்லுகிறார்கள், சிறப்பை அடைகிறார்கள். அல்லாஹ் கொடுத்ததனால் தானே அந்த சிறப்பை அடைகிறார்கள், கொடுக்காததனால் தானே நாங்கள் கீழ்நிலையில் இருக்கிறோம் என்று கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சொன்ன ஒரு வழிமுறை என்ன? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் கருத்தூன்றி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதை மாத்திரம் நீங்கள் சரியாக கடைபிடித்து பாருங்கள். ஹஜ்ஜுக்கு செல்லுகிறவர்கள் செல்லட்டும், அதை விட நீங்கள் செய்வது போன்ற ஒன்றை செய்யாதவரை நீங்கள் தான் முதலிடத்தில் இருப்பீர்கள், நீங்கள் தான் முன்னணியில் இருப்பீர்கள். அதை விடாமல் செய்யுங்கள், அதை விடாமல் எல்லா தொழுகைக்கு பிறகும் செய்யுங்கள் என்று சொன்ன இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த திக்ரை சொன்னார்களோ, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல் 10 நாட்களில் அதிகமாக செய்யும்படி நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லுகிறார்? வதுகுருல்லாஹ், வதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், ஃபீ அய்யாமின் மஅலூமாத், லியذكر اسم الله في ايام معلومات وذكر الله في ايام معدودة. 2 வசனங்களிலே திக்ரை குறித்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த திக்ரு ஹஜ்ஜுக்கு இணையான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத் தரும், இந்த திக்ரு ஜகாத்துக்கு இணையான நன்மை உங்களுக்கு பெற்றுத் தரும். பொருளாதார ரீதியில் சிலர் முன்னேறி செல்லுகிறார்கள், உங்களால் அது முடியவில்லை என்றால் அதை ஈடு செய்கிற எளிய வழி இந்த திக்ரிலே தான் இருக்கிறது. எனவே தாராளமாக திக்ருகள் செய்யுங்கள் என்று இறைத்தூதர் திக்ரைத்தானே குறிப்பிட்டார்கள். அந்த திக்ரைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த புனித நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரத்யேகமாக நம்மை வலியுறுத்துகிறான், குறிப்பிட்டு நம்மை அறிவுறுத்துகிறான், அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான். எனவே இந்த காலங்களில் அதிகமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால், நேரம் கிடைக்கிற போதெல்லாம் திக்ருகள் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். முடியுமானால் பள்ளிவாசலில் வந்தமர்ந்து இந்த திக்ருகளை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதெல்லாமலும் ஹஜ்ஜுக்குரிய நன்மைகளை பெற்றுத் தருகிற வேறு சில இபாதத்துகளை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். மன் வதா இலல் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹ், யார் ஒருவர் ஏதாவது ஒரு சில விஷயங்களை பள்ளிவாசலுக்கு சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பள்ளிவாசலுக்கு சென்று யாருக்காவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் என்று எடுத்துக்கொள்வோம். கான லஹு கஅஜ்ரி ஹாஜ் தாம்மன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு ஹஜ் செய்தால், அது முழுமையான ஹஜ் செய்தால் என்ன புண்ணியத்தை ஒருவர் அடைவாரோ அந்த ஹஜ்ஜுடைய புண்ணியத்தை அடைகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? பள்ளிவாசலுக்கு ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். சுபுகத்தொழுகைக்கு பிறகு அதனால்தான் நாம் ஏதாவது சில செய்திகளை குர்ஆனுடைய வசனங்களை கூட்டத்தை பயன்படுத்தி சொல்லி அவர்களுடைய காதுகளுக்கு விளக்குமே என்ற ஆர்வத்தோடு செய்வதற்கு காரணம் என்ன? பள்ளிவாசலுக்கு வருவதற்கு இதுவும் ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் என்று இறை தூதர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவ்வாறு ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் தெரிந்த என்னுடைய செய்தியை பலருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பள்ளிவாசலுக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவர் ஹஜ் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த நோக்கத்தோடு அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வருகிறாரு, கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் பள்ளிவாசலுக்கு வருகிறாரு, அவர் ஹஜ் செய்த புண்ணியத்தை, அதுவும் பரிபூர்ண ஹஜ் செய்த புண்ணியத்தை அவர் அடைகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ரமலானுடைய காலங்கள் வருகிற போது உம்ரா ஒன்றை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுவும் ஹஜ்ஜுடைய புண்ணியத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது என்று சொன்னார்கள். ஹஜ் செய்யாத ஒருவரிடத்திலே நீங்கள் தான், உங்களுக்குத்தான் செல்வம் இல்லை, அவரிடத்தில் செல்வம் இருக்கிறது, ஹஜ் செய்யும்படி நீங்கள் அவருக்கு திரும்ப 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 அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறீர்கள் என்றால், நீங்கள் சொல்லி ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறார் என்றால் ஒருவர் ஹஜ்ஜுக்கு வழிகாட்டுகிறார், அவர் சொல்ல இன்னொருவர் ஹஜ்ஜை செய்திருக்கிறார் என்றால் ஹஜ்ஜினுடைய முழு பலனும் இவருக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்குத்தான் செல்ல வேண்டும் என்பதல்ல, ஹஜ்ஜுக்கு செல்லாமலேயே ஹஜ்ஜினுடைய நன்மைகளை அடைவதற்குரிய வழிமுறைகளையும் இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஒருவர் பரிசுத்தமான நிலையில், சுத்தமான நிலையில் ஒருவர் பள்ளிவாசலை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவருடைய ஆடை அணிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லுகிறவர்களுக்கு என்ன கூலி இருக்கிறதோ அந்த கூலி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு ஹஜ் செய்ய முடியவில்லையா? ஹஜ் செய்தால் உடைய நன்மைகளை பெறுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அதை செய்தேனும் ஹஜ்ஜுக்குரிய நன்மைகளை பெறுவதற்கு நாம் முயற்சித்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல லட்சங்கள் செலவழித்த ஹாஜிகளாக அங்கிருந்து ஹஜ் செய்து வருகிறவர்களுடைய புண்ணியங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். அதற்காக இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, நான் இப்படி செய்தால் தான் ஹஜ் நிறைவேறும், ஹஜ்ஜுடைய கூலி கிடைத்து விடுமே, பிறகு எனக்கு செல்வம் இருந்தால் நான் இதுபோது ஏதாவது ஷார்ட்கட்டாக செய்து விட்டு இங்கே உட்கார்ந்து கொள்ளுகிறேன், எனக்கு அதற்குரிய புண்ணியம் கிடைக்கட்டும் என்று கருதினால் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறிவிடும் என்பதாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் வாய்ப்பில்லாதவர்களுக்கும் ஹஜ் செய்வதற்குரிய வழிமுறைகள் இருக்கிறது, ஹஜ்ஜுக்குரிய புண்ணியங்களை அடைவதற்குரிய வழிமுறை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த செய்தியை நாம் இங்கே சொல்லுகிறோம். எனவே இந்த புனித நாட்களில் இது போன்ற ஹஜ்ஜுக்குரிய நன்மைகளை பெற்றுத் தருகிற இபாதத்துகளை நாம் உறுதிப்பட செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக அதில் சொல்லப்பட்ட திக்ரு ஃபிக்ருகளை அதிகமாக, தக்பீர்களை அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். அது மாத்திரமல்ல, அரஃபாவுடைய நாள் என்ற ஒரு நாள் இதற்குள்ளே இருக்கிறது. எப்படி ரமலானுக்குள்ளே லைலத்துல் கத்ர் என்று இருக்கிறதோ அதேபோல் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு நாளாக அரஃபாவுடைய நாள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சிறப்புகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய தீன் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு நாள் எது என்று கேட்டால் அரஃபாவுடைய நாள். யூதர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். மதீனாவிற்கு வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர்களை பார்க்கிற போது தோழர்களின் ஒருவரை பார்த்து யூதர் ஒருவர் சொல்லுகிறார், அன்ன ரஜுலன் மினல் யஹூத் قال له يا امير المؤمنين آية في كتابكم تقرؤونها. நீங்கள் ஒரு வசனத்தை ஓதுகிறீர்களே, ஒரு வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள், لو علينا معشر اليهود نزلت لاتخذنا ذلك اليوم عيدا. உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வசனம் மாத்திரம் எங்களுக்கு யூதர்களாகி எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்குமையானால் அந்த நாளை நாங்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்குரிய நாளாக, விழா கொண்டாடப்படுகிற ஒரு செலிப்ரேஷன் இருக்கக்கூடிய நாளாக நாங்கள் அதை கொண்டாடி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களிடத்தில் இந்த செய்தி சொன்னதாகவும் ஒரு ஹதீஸிலே இருக்கிறது, ஒரு செய்தியிலே இருக்கிறது. உமர் அவர்கள் சொன்னார்கள், قال عمر قد عرفنا ذلك اليوم قد عرفنا ذلك اليوم. அந்த நாள் எது என்று எங்களுக்கு தெரியும். والمكان الذي نزلت فيه هذه الآية, இந்த வசனம் எந்த இடத்தில் வைத்து இறக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அது எங்கே தெரியுமா? அரஃபத்தின்
அரஃபாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்க இறங்கிய வசனம் தான் இந்த வசனம். எனவே அதனுடைய மகத்துவம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவையும் சேர்த்துத்தான் குறிப்பிட்டு சொன்னார்கள். அரஃபாவாக இருக்கட்டும், அய்யாமத் தஷ்ரீக்குடைய நாட்களாக இருக்கட்டும், யௌமுன் நஹராக இருக்கட்டும், அய்யாமு ஈதில் எல்லாமே நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன அந்த வசனம்? اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. اليوم أكملت لكم دينكم. மக்களே, உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் இன்றோடு பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறேன். இனிமேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இனிமேல் மார்க்கம் என்று சொல்வதற்கு இல்லாத வகையில் நிறைவாக தந்துவிட்டேன். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي. என் நியமத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. இந்த செய்தி வந்ததற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, அலா ஹல் பல்லகத்துக்கும், மக்களே உங்களுக்கு நான் எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்து விட்டேனா? அரஃபாவிலே கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபா என்பது இந்த தீன் பூர்த்தியாக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வில் ஒரு முறைதான் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலும் அரஃபாவில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துகிறான். நபியுடைய கடைசி காலகட்டங்கள் அது. அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுடைய காலம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அதோடு பூர்த்தி செய்யப்படுகிறது. இதில் நாம் கௌரவமாக புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு செய்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்லிவிட்டேன் என்றால், அல்லாஹ்வின் முறையில் எல்லாம் முடித்து விட்டேன், இதுதான் மார்க்கம் என்று வரையறைக்குள் கொண்டு வந்து விட்டான் என்று சொன்னால், இதை தாண்டி ஒன்றை சிந்திப்பதற்குரிய அருகதை முஸ்லிம்களில் யாருக்கும் இல்லை. அது அறிஞர்களாக இருந்தாலும் சரி. மார்க்கத்தில் இதுவும் இருக்கிறது, இதையும் செய்யலாம், இதுவும் புண்ணியம், இதுவும் நன்மை தரும் என்று ஒருவர் கொண்டு வருவாரே, ஆனால் அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான் என்பதில் ஒரு சந்தேகத்தை நாம் உள்ளே புகுத்துகிறோம். நபி நான் எல்லாம் சொல்லிவிட்டேனா என்று கேட்டபோது, பலா யார சொல்லலாம், ஆம் யார சொல்லலாம், எந்த குறையும் நீங்கள் வைக்கவில்லை என்று சொன்ன விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டு வரும். எப்போது இல்லை, இந்த மார்க்கத்தில் மௌலூத் என்று வந்திருக்கிறது, கொடியேற்று என்று வந்திருக்கிறது, தர்காக்களில் கொண்டாட்டம் என்று இருக்கிறது, இங்கே யானை ஊர்வலம் இருக்கிறது, குதிரை ஊர்வலம் இருக்கிறது, உண்டியல் வசூல் இருக்கிறது என்றெல்லாம் பல விஷயங்களை தீனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத விஷயங்கள், அதையெல்லாம் நாம் இங்கே கொண்டு வருவோம் என்றால் இறை தூதர் நமக்கு முழுமைப்படுத்திய கொள்கையில் நாம் சந்தேகம் கொண்டவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் காக்க வேண்டும். அது இந்த புனிதமிக்க நாளுக்கு நாம் ஏற்படுத்துகிற இழுக்காக மாறிவிடும். அல்லாஹ் ஒன்று சிலாய்க்கப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட எல்லா நாட்களையும் அதற்குரிய மகத்துவத்தை அதனுடைய புனிதங்களை பேணி வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல்வாராக. குறிப்பாக இந்த நாட்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இறை தூதர் சொன்னார்களோ, குறிப்பாக திக்ருகள் அதிகமாக செய்யப்பட வேண்டிய காலம் என்று திருமறை நமக்கு போதிக்கிறதோ, அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முறையாக அமல்படுத்துகிற நன்மக்களாக நாம் ஆர்வம் அல்லாஹ் அதற்கு நம் யாவருக்கும்